நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2. இந்த தேர்வுல வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஆளும் அரசு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்ற போதிலும் இப்ப தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்துல ஆசிரியர்களுடைய கோரிக்கையானது, ஆசிரியர்களுடைய போராட்டமானது பூதாகரமாக இருக்குது. நாளுக்கு நாள் இதனை குறித்த செய்திகளும் சரி, சமூக ஊடகங்கள்லையும் அதே மாதிரி அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏன்னா கடந்த முறை பாத்தீங்கன்னா பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டதும் இறுதியாக ஆசிரியர் சங்கங்களின் சார்பாக தெரிவித்த தகவலானது முதலமைச்சருடைய கவனத்திற்கு இது கொண்டு செல்லப்பட்டதா என்பதனை குறித்த செய்தி கிடைக்கப்பெறல. முதலமைச்சர் கவனத்திற்கு சொல்லல. முதலமைச்சர் இதனை குறித்து அவர் கூறிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதை குறித்து தகவல் தெரிவிக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. சோ ஆனா அது எந்த விதமான ஒரு முன்னேற்பாடுமே இல்லாம அதற்கு குறித்த முழுமையான தகவல் அரசிடம் சென்றதா, அரசினுடைய தகவல் எதுவுமே இல்லாம என்ன செஞ்சுட்டாங்க, நம்மளுக்கு தேர்வு நடத்தி முடிச்சுட்டாங்க. சோ இப்ப தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்துல முதல்ல ஆசிரியர்கள் கோரிக்கை, அடுத்து பாத்தீங்கன்னா தேர்தல் அலுவலகம் முற்றுகை, அடுத்து பாத்தீங்கன்னா அமைச்சருடைய அலுவலகம் முற்றுகை, அடுத்து பாத்தீங்கன்னா நாளிதழ்ல இதனை குறித்த செய்தி, ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமே பாத்தீங்கன்னா தங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா வாக்களிக்கவில்லை, தேர்தல் ஆணையத்துல பாத்தீங்கன்னா கடிதம் சொல்லி அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை எடுத்துக்கொண்டு போகிற சூழ்நிலையில இதனை குறித்த நாளிதழ் செய்தி, அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி தலைவர்களும் இந்த விஷயத்தை கையில் எடுத்து ஆளும் அரசிற்கு கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாகி இருக்கிறது. சரியான நேரத்துல தேர்தலுக்கு இனியும் பிரச்சாரம் முடிவதற்கு ஒரு வார காலம், தேர்தலுக்கு இன்னும் அதிகபட்சம் ஒரு வார காலம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஆசிரியர்களுடைய போராட்டம் தீவிரம் அடைந்திருக்குது. இது ஆளும் அரசிற்கு பாத்தீங்கன்னா நெருக்கடியாகவும், ஆளும் அரசு இதனை குறித்த தகவல் தெரிவிக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்படுகிறது. சோ ஆசிரியர்களுடைய போராட்டம் இனியும் இருக்கக்கூடிய நாட்கள்ல வீரியம் அடையும். சோ அதனால ஆசிரியர்கள் குறித்த செய்தி மிக விரைவில் கிடைக்குங்கிறது தான் இந்த போராட்டக்காரர்களுடைய தீர்வாகவும் அவர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. சோ இனி இருக்கக்கூடிய நாட்கள்ல இதனை குறித்த இனியும் அடுத்த கட்ட முயற்சி எடுக்கும் பொழுது அரசு ஒரு தெளிவான முடிவு எடுக்கும். சோ போராட்டக்காரர்களின் சார்பாக தெரிவிக்கக்கூடிய தகவலானது ஜீவோ 149 ரத்து செய்யலாம். ஏற்கனவே திமுக அரசு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியின் அடிப்படையில் 177 அடிப்படையில் பணி நியமனம் வழங்கணும், அனைவருக்கும் பணி நியமனம் வழங்கணுங்கிறத அவங்களுடைய கோரிக்கையாக இதை குறித்த செய்தி மிக விரைவில் கிடைக்கும் சொல்லி எதிர்பார்ப்போடு போராட்டம் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. சோ இது ஆளும் அரசிற்கு ஒரு நெருக்கடியாகவும், தகவல் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது அவங்களுடைய முடிவை வெளியிடணும்ங்கிறதுக்கான ஒரு நெருக்கடியாகவே அடுத்தடுத்த போராட்டங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சோ மிக விரைவில் இதனை குறித்த செய்திகள் கிடைக்கப்பெறலாம்ங்கிறது அவர்களுடைய போராட்டக்காரர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இதனை குறித்த வேறு செய்திகள் எதுவும் கிடைக்கிற பட்சத்துல, ஆசிரியர்களுடைய போராட்டங்கள் வெற்றி அடைகிற பட்சத்துல தொடர்ச்சியாக நம்ம நினைச்சோம் தகவல்கள் உங்களுக்கு கொடுப்போம். சோ ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபை குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.